கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். இந்த டிவி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகுந்த அவசியம். உங்களுக்காக நாங்கள் எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் திரையிலே தெரியக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பலாம். இல்லாவிட்டால் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாய் ஜெபிப்போம். தேவன் பலத்த அற்புதங்களை செய்வார். நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதையும் கூட எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து நீங்கள் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறதுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். யூடியூப் சேனல் மூலமாய் பல்வேறு பகுதிகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த டிவியில் நீங்கள் பார்க்கிற இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை எங்களுடைய யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க முடியும். இது ஒரு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஒரு வருஷம் முடிய போகிறது. வருஷத்தின் இறுதி நாட்கள் வந்துவிட்டோம். இந்த 23வது வருஷத்தை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. அவரே நம்மை தாங்கினார் அல்லவா? அவரே நம்மை தூக்கி சுமந்திருக்கிறார். இந்த வருஷத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருந்தா நாம் இன்றைக்கு உயிரோடவே இருக்க முடியாது. அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்களை நாம் அவராலே தாண்டி வந்திருக்கிறோம். நாம் அக்னியில் நடந்தபோது வேகல்ல, தண்ணீர்கள் கடந்தபோது மூழ்கல்ல, அவரே நடத்தினார். சிங்க கபீர் இருந்த பொழுது அவரே கூட இருந்தார். கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது அவரே யுத்தம் பண்ணினார். நமக்கு எதிராக எழும்பின ஆயுதங்களை முறியடித்தார். நமக்கு எதிராய் ஒரு வழியாய் வந்தவர்களை 7 வழியாய் சிதறடித்தார். நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை உடைத்தார். கோணலானதை செவ்வையாக்கினார். நமக்கு முன்பதாய் நடந்து போனார். இந்த தேவனுக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்கள் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற நாட்கள். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். எத்தனை எத்தனை நன்மைகள் இல்லை, ஒவ்வொரு நிமிடமும் நன்மைகள் தான். எல்லாம் அவருடைய கிருபையும் இரக்கம். சில இழப்புகளை இந்த வருடம் நீங்கள் சந்தித்ததினால் சோர்ந்து போய்விட வேண்டாம். சில நஷ்டங்களை இந்த வருடம் சந்தித்ததினால் சோர்ந்து போக வேண்டாம். இது நிரந்தரம் அல்ல. அதையும் தேவன் மாற்றுவார். எல்லாம் நன்மைக்கே என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாய் செய்வார். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து நடத்துவார். இந்த வருஷம் மாத்திரம் அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். வருகிற 24வது வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? நம்ம தேசத்தில் என்ன நடக்க போகுது? வரப்போகிற வருஷத்தில் என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு தேவன் என்ன நன்மை தரப்போகிறார்? என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாருடைய இருதயத்திலும் வந்து விடுகிறது. வருஷத்தின் இறுதி நாட்கள் ஆகும் பொழுது இந்த வருஷம் முடிஞ்சது, இனி அடுத்த வருஷம் எப்படி இருக்க போதோ?
அடுத்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்து விடாதா? வருகிற வருஷத்திலேயாவது இந்த நன்மை நடந்துராதா என்கிற எதிர்பார்ப்பு, ஏக்கம் எல்லாருக்கும் வருகிறது இயல்பு. நிச்சயமா தேவன் நமக்கு நன்மை செய்ய போகிறார், நன்மை செய்ய போகிறார். இந்த வருஷம் பாருங்க, நம்முடைய தேசம் உலகம் முழுவதும் பாருங்க எப்படி இருந்திருக்கிறது. யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், மகா வறட்சிகள், கொடிய இயற்கை பேரழிவுகள், கொடிய விபத்துகள், மரண ஓலங்கள். இல்லை, இதுதான் நம்முடைய தேசங்களிலும் உலகம் முழுவதும் இருந்தது. அநீதி, அக்கிரமம், பாவத்தின் பெருக்கம், துன்மார்க்கருடைய பெருக்கம், தீவிரவாத தாக்குதல்கள், யுத்தங்கள், பேரழிவுகள், பேரதிர்ச்சிகள், அழிவுகள், மரணங்கள், பட்டினிகள், பசி. இதுதானே உலகம் முழுவதும் இருக்குது. மழை, வெள்ளப்பெருக்கம், சேதங்கள், இவைகள் தானே இந்த வருஷத்தில் நாம் சந்தித்தோம். வருகிற வருஷத்தில், அடுத்த வருஷத்தில் இதைவிட கொடுமையானவைகளை நாம் சந்திப்போம். என்ன வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, வசனத்தை சொல்லுகிறேன். காலங்கள் கொடியவைகளாய் மாறி வருகிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக வேதம் சொல்லுகிறது. அப்ப கடைசி காலங்கள் எப்படி இருக்கும்? கொடிதாகவே இருக்கும், கொடிய காலங்களாகவே இருக்கும், உபத்திரவத்தின் காலமாகவே இருக்கும். இனி வரும் நாட்கள் வேதனை நாட்களாகத்தான் இருக்கும். அழுகையும் பற்கடிப்பும் கண்ணீரும் உபத்திரவம் எங்கும் இருக்கும், எங்கும் இருக்கு. இனி உலகங்களில் நன்மைகளும் சமாதானமும் சுகமும் இருக்காது. பஞ்சங்களும் பசியும் பட்டினியும் மரணங்களும் கொலையும் கொள்ளைகளும் இரத்தம் சிந்துதலுமே இருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய கூடாரத்திலே மறைத்து வைத்துக் கொள்வார். அவருடைய கூடாரத்தில், தேவனுடைய கூடாரம், அந்த கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்துக் கொள்வார். சத்துரு எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது. அவர் ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒளித்து வைக்கிறதை யார் எடுக்க முடியும், சேதப்படுத்த முடியும்? அவர் சொல்லுகிறார், நான் உங்களை என் கூடார மறைவிலே ஒளித்து வைத்துக் கொள்வேன். உலகத்தில் மிகப்பெரிய தத்தளிப்பு தான், மிகப்பெரிய சஞ்சலம்தான். இந்த வருஷம் நம்ம பார்த்ததை விட அதிக ஆபத்துகளை 24ஆம் வருடம் சந்திப்போம். கொடிய பஞ்சங்களும், பஞ்சத்தினால் வரப்போகிற மரணங்களும், கொடிய பூமி அதிர்ச்சிகளும், அதனால் வரப்போகிற பேராபத்துகளும், கொடிய வறட்சி, வறுமையை சந்திப்போம், அழிவுகளை சந்திப்போம், யுத்தங்களின் கொடூரங்களை சந்திப்போம், கொத்து கொத்தாய் மனிதர்கள் கொல்லப்படுவதை சந்திப்போம். மனிதன் வாழ முடியாத நிலைக்கு உலகம் செல்லுகிறதை உணர்ந்து கொள்வோம். மிகப்பெரிய தத்தளிப்பும் தவிப்பும் மனிதர்களுக்கு உண்டாகும். அழுகையும் கூக்குரலும் எங்கும் கேட்கும். மிக ஆபத்தான வருடம் வருகிறது. கொடிய காலங்கள் மாறப்போகிறது. நாம் நினைத்து பாராத நேரத்தில் கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் வரும். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை, வேத வசனத்தை சொல்லுகிறேன். மிக பெரிய அழிவு சடுதியாய் வரும். நான் என்ன செய்யட்டும் என்று கேட்பீர்களா? ஆயத்தப்படுங்கள். உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். அவருடைய கூடார மறைவில் அவர் உங்களை ஒழித்து வைப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படித்தான் ஒரு நாள் ஆண்டவர் நோவாவை சந்தித்தார். நோவா, என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது. நீனும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் தப்பி பிழைப்பதற்கு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். உலகம் முழுவதும் ஜலம் வரப்போகிறது, பெருவெள்ளம் வரப்போகிறது, பேராபத்து வருகிறது. நீங்கள் பிழைத்து கொள்ள ஆயத்தப்படுங்கள் என்று தேவன் சொன்னார்.
நோவா அப்படியே அந்த சத்தத்தை கீழ்ப்படிந்தான். அவன் தேவ எச்சரிப்பை கேட்டு மிகுந்த பயபக்தி உள்ளவன் ஆனான் என்று சொல்லி எபிரியர் 11:7 பார்க்கிறோம். எபிரியர் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளாகினது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கர்த்தர் சொல்லுகிற, நோவா, உலகம் முழுவதும் பேராபத்து வரப்போகுது, பேரழிவு வரப்போகுது. நீயும் உன் குடும்பமும் தப்புவதற்கு பேழை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நோவா உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் கீழ்ப்படிந்து ஆயத்தப்படுத்தினான். கர்த்தர் சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் ஆபத்து வந்தது. மிகப்பெரிய ஜல பிரளயம் வந்தது. எல்லாரையும் வாரி கொண்டு போச்சு. நோவாவும் அவன் குடும்பமும் பிழைத்தது. இல்லை, நோவா முதலான 8 பேர், நோவா முதலான 8 பேர், அவன் குடும்பம் மட்டும் பிழைத்தது. மற்றவர்களுடைய கதி என்ன? அழிந்தார்கள். என்ன காரணங்க? வசனம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 24:37, 38, 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தோம், குடித்தோம், பெண் கொண்டோம், பெண் கொடுத்தோம். ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வே இல்லாமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். மிகப்பெரிய ஆபத்து நாட்கள் வரப்போகுது. மிகப்பெரிய அழிவின் நாட்கள், பயங்கரங்களின் நாட்கள், தத்தளிப்பின் நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள் வரப்போகுது. நீ தப்பி பிழைக்க ஒரே வழி, அவருடைய கூடார மறைவிலே மறைந்திருக்கணும். அவர் தன்னுடைய கூடார மறைவில் உன்னை மறைத்து வைத்தா மட்டும்தான் பிழைக்க முடியும். ஆவியானவர் எச்சரிக்கிறார். நோவாவை இப்படிதான் எச்சரித்தார். நோவா எங்கும் போய் நீதியை பிரசங்கித்தான். ஜனங்களுக்கெல்லாம் சொன்னான், பேழைக்குள்ள வாங்க, பேழைக்குள்ள வாங்க. ஒருவரும் கேட்கல, உணர்வே இல்லை. தேவனுடைய வார்த்தையை உணராத கடின இருதயம் மிகப்பெரிய ஆபத்து. தேவ சத்தத்தை உணர முடியாத கடின இருதயம் மிகப்பெரிய ஆபத்து. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய எச்சரிப்பை உணர முடியாத உங்கள் கடினமான இருதயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நீங்க சொல்லுவீங்க, என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி எனக்கு ஆபத்துங்க, என் சரீரத்தில் இருக்கிற இந்த பாதிப்பு ஆபத்து, என் சூழ்நிலை ஆபத்தாக இருக்கு. அதை விட கொடி ஆபத்து என்ன தெரியுமா? இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய எச்சரிப்பை உணர முடியாத இருதயம், கடின இருதயம் ரொம்ப ஆபத்து. நோவாவுடைய இருதயம் லகுவாயிருந்தது, விசுவாசம் உள்ளதாயிருந்தது. கர்த்தர் சொன்ன உடனே அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். பயபக்தி உள்ளவனானா, தேவ எச்சரிப்பை கேட்டு பயபக்தி உள்ளவனானா. இன்னைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். பல விதங்களில் உங்களை எச்சரிக்கிறார், பல விதங்களில் உங்களோடு கூட பேசுகிறார். மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள முடியாது. மனிதர்கள் மற்றவர்களை காப்பாற்றி கொள்ள முடியாது. வரப்போகிற பயங்கரங்களுக்கு தப்புவதற்கு ஒரே ஒரு வழி, தேவன் உங்களை காத்து கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய கூடாரத்தில் உங்களை மறைக்க வேண்டும். உங்களை எடுத்து கொண்டு போய் அவருடைய வீட்டுக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டும். அவருடைய வீடு மாத்திரம் பிழைக்க போகிறது. உலகம் மிகப்பெரிய சங்காரத்தை சந்திக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன நடக்க போகிறது? மத்தேயு 24:40 சொல்லுகிறது,
2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என்ன நடக்குதுங்க? 2 பேர் ஒருத்தங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார், கூட்டி கொண்டு போகிறார், தங்கள் கூடாரத்தின் மறைவில் ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார். மற்றொருவனை கைவிடுகிறார். இங்கே இருப்பா, வரப்போற ஆபத்திலே சிக்கிக்கொள், கைவிட்டு விடுகிறார். ஆயத்தமா இருக்கிறவர்களை எடுத்துக்கொள்கிறார். பூமியிலிருந்து ஒரு பெரும் கூட்டம், இந்த உலகத்திலிருந்து தேவ ஜனம் ஒரு பெரும் கூட்டம் திடீரென்று நாம் நினைத்து பாராத நேரத்தில் காணாமல் போய் விடுவார்கள், எடுத்து கொள்ளப்படுவார்கள், அவருடைய கூடாரத்தில் மறைத்து கொள்ளப்படுவார்கள். கைவிடப்பட்ட மற்றவர்கள், மீதியானவர்கள், இந்த உலகத்தின் ஜனங்கள் மிக பெரிய ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்போ எங்கே எடுத்து கொள்ளப்பட போகிறோம்? ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட போகிறோம். வசனம் அப்படித்தான் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இப்பொழுது இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். பரதேசில ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் விழித்து எழும்புவார்கள். அவர்கள் முதலாவது எழுந்திருக்க, நாம் இங்கிருந்து எடுத்து கொள்ளப்பட இயேசுவை சந்திக்க போகிறோம். ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம். அவரோடு கூட இருக்க போகிறோம். அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்க போகிறோம். அவருடைய கூடாரத்தில் நம்மை அவர் மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாக்க போகிறார். நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். தேவ ஜனம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதற்கு ஆயத்தப்படுங்கள், அதற்கு ஆயத்தப்படுங்கள். உங்களை எடுத்துக்கொள்வதற்கு அவர் வரப்போகிறார். எடுத்துக்கொள்வதற்கு வரப்போகிறார். எப்பொழுது வருவார் யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:2 சொல்லுகிறது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானம் சவிக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியா அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவது இல்லை. ஆகையால் ஆயத்தப்படுங்கள். அவர் கூடாரத்திற்கு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் எதிர்பாராத நேரத்தில் அவர் வருவார். உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். மிக கொடூரமான காலகட்டத்தை இந்த உலகம் சந்திக்க போகிறது. அதிபயங்கரமான உபத்திரவத்தை ஜனங்கள் சந்திக்க போகிறார்கள். நாம் இந்த கொடிய உலகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு இயேசுவோடு வாழ்கிற அந்த நித்திய உலகத்திற்கு போக வேண்டுமானால், அவர் நம்மை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்க வேண்டுமானால் நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஓமையை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு
மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கு. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகல. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போதோ அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். 6ஆம் வசனம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 25:6, நடு ராத்திரி இல்லை, யாரும் எதிர்பார்க்கல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம், நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாருமே எழும்பினாங்க. 10 பேருமே எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ள நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறது, எண்ணெய் இல்லை, அணைந்து போகிறது. புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமா அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். வசனம் சொல்லுது, ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. 10 பேர் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருந்தாங்க. 10 கன்னிகைகள். கன்னிகைகள் என்பது சபை, மணவாளன் இயேசு. சபையை அழைத்து கொண்டு போகத்தான், விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகத்தான் மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டியாகிய சபையை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் மகிழ்ச்சி, அங்கே கொண்டாட்டம். அதுக்கு தான் இயேசு வரப்போறார். 10 கன்னிகைகள் ஆயத்தமாக தான் இருந்தாங்க, காத்திருந்தாங்க, மணவாளன் எப்போ வருவார், எப்போ வருவார். ஆனால் புத்தி இல்லாதவர்களாக இருந்து விட்டார்கள். எப்போ மணவாளன் வருவார் என்று தெரியாது. அவர் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்து விட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த போது இவங்க விளக்கு அணைஞ்சிட்டு, மணவாளன் வரும் பொழுது அந்த ரிசப்ஷனில் வரவேற்பிலே காத்து நிற்கிறவர்கள், தங்கள் தீவெட்டிகள் எரிகிறவர்களாக தங்கள் விளக்குகளோடு நிற்கிறவர்களை மணவாளன் உள்ளே விருந்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். கதவு அடைக்கப்பட்டு விடும். இப்போ மணவாளன் வரும் பொழுது விளக்கு அணைஞ்சு போச்சு, அணைய போகுது. என்ன வேணும், வரும்போது விளக்கு அணைந்திருக்குமே, எங்களை உள்ளே கொண்டு போக மாட்டாரே. அந்த நேரத்தில் தங்களை ஆயத்தப்படுத்த போனார்கள். அந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்த போனார்கள். பலன் கொடுக்கல. அவங்க கடையில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார். கதவு அடைபட்டு விட்டது. வெளியில் நின்னாங்க. எப்போ மணவாளன் வருவார் என்று தெரியாது. எப்பொழுது அவர் வருகை சம்பவிக்கும் என்று தெரியாது. எப்பொழுது அவர் வருவார் என்று தெரியாது. அவர் தன் வருகைக்கு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. கடைசி வினாடியில் வைக்கப்பட்டிருக்கிறோம், கடைசி செகண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானால் அவருடைய வருகை சம்பவிக்கும். இன்னும் புத்தி இல்லாதவர்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழாதிருங்கள். இன்னும் மனம் போன போக்களை இன்னும் ஒரு 1000 வருஷம் செல்லும், இன்னும் ஒரு 2000 வருஷம் செல்லும் என்று புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதிருங்கள். இன்னும் புத்தி இல்லாதவர்கள் போல நான், என் குடும்பம், என் குலம் என்ன, என் பெயர் என்ன, என் பெருமை என்ன, என் ஜாதி என்ன, என் அந்தஸ்து என்ன என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. அங்கே எத்தனை தலைமுறை கிறிஸ்தவங்க தெரியுமா?
அப்படின்னு உங்களே ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. உங்கள் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கட்டும். உங்கள் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கணும். இப்போது அவர் நிரப்பி கொண்டிருக்கிற காலம். நிரம்பியிருங்கள், நிரம்பியிருங்கள். உங்கள் பாத்திரத்தை எண்ணெயினால் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, உங்க அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நினைச்சு பாராத நேரத்தில் அவருடைய வருகை சம்பவிக்கும். அந்த நேரம் உங்களை ஆயத்தப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணியும் பலன் அற்று போய்விடும். இப்பொழுதும் முயற்சி பண்ணுங்க. இப்பொழுது உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எதெல்லாம் வேண்டாதவைகளை விட்டு விடுங்கள். எவைகளை செய்யணுமோ அவைகளை செய்யுங்கள். இன்னும் 5 வருஷம் போகட்டும், பார்க்கலாம். இன்னும் 10 வருஷம் கழிஞ்சு பார்க்கலாம். ஏமாறாதீங்க. நாம் வாழ்கிற காலம் எப்பொழுது மணவாளன் வருவார் என்று தெரியாத காலம். ஆயத்தமாக இருந்தால் உள்ளே போனாங்க. மற்றவன் கதவை அடைக்கப்பட்டுட்டு இப்போ ஐயா மற்ற கன்னிகள் 11ஆம் வசனம், மற்ற 25:11, மற்ற கன்னிகள் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதுக்கு ஆண்டு சொன்னாங்க 12ஆம் வசனத்தில், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 13ஆம் வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்க, 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 ஜாக்கிரதையா இருங்க, ஆயத்தமா இருங்க. இன்றைக்கே இயேசு வருவார் என்கிற ஒரு விழிப்புணர்வோடு கூட இருங்க. இன்றைக்கு தான் என் வாழ்க்கையின் கடைசி நாளா இருக்கும் என்கிறதே உங்கள் பார்வையா இருக்கட்டும். இன்றைக்கு தான் இந்த உலகத்தின் கடைசி நாளா இருக்கும் என்கிற எண்ணத்திலேயே வாழுங்கள். நாளை பார்த்துக்கலாம், நாளை செய்யலாம், நாளை சரி பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, நாளைக்கு அதை பண்ணணுமே, இது செய்யணுமே, இப்படின்னு கவலை. நாளைக்கே கவலைப்படாதீங்க. நாளை என்கிற ஒரு நாள் இருக்கிறது என்று அஜாக்கிரதையா இருக்காதீங்க. நாளை என்கிற ஒரு நாள் உண்டா என்பது நிச்சயம் இல்லாதது. இன்றைக்கு அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். இன்றைக்கே தேவனுக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் மனம் திரும்பி விடுங்கள். செய்ய வேண்டியதை செய்யுங்க, நிறைவேற்ற வேண்டிய நீதியை நிறைவேற்றுங்கள். இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் முழுமையான இடத்தை கொடுத்து விடுங்கள். அவர் தம்முடைய கூடார மறைவிலே உங்களை மறைச்சி ஒளிச்சி பாதுகாப்பார். ஒரு இமைப்பொழுதில், வேதம் சொல்லுகிறது, ஒரு இமைப்பொழுதில் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவங்க கைவிடப்பட்டு இங்கே இருப்போம். நாம் அப்போ போய், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் இப்போ உங்களை ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா, சாட்சியாக வாழ்வேன்ப்பா, பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்துக்கு போவேன், ஊழியம் செய்வேன், ஆண்டவரே நான் இந்த பொருத்தனை பண்ணினேன், நிறைவேற்ற ஆண்டவரே. அப்போ சொல்லிட்டு பலனே இல்லை. அப்போ போய் உட்கார்ந்து அழுதுட்டு பலனே இல்லை. அப்போ போய் உட்கார்ந்து, ஆண்டவரை நான் இனி உங்களுக்கு ஊழியம் செய்வேன்ப்பா, ஆத்ம ஆதாயம் பண்ணுவேன், பலனே இல்லை. அப்போ தீர்மானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்போ உங்க பாவத்தை உணர்ந்து அழுது பிரயோஜனம் இல்லை. அப்போ மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து பிரயோஜனமே இல்லை. இப்போ ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தின் இந்த இறுதி நாட்களில் தீர்மானம் பண்ணுங்க, இனி தேவனுக்கு பிரியமா வாழ்வேன், இனி சாட்சியா வாழ்வேன், இனி இயேசுவோடு வாழ்வேன், இனி என் விளக்கு அணைய விட மாட்டேன், என் ஆவியில் அனலாயிருப்பேன், என் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கும், இனி சாட்சியா வாழ்வேன், என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. திடீரென்று ஒரு இமை பொழுதில் தேவஜன மறுரூபமாகி இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில், அந்த மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு கூட நித்திய காலம் வாழ்வோம். நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நேரத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தின்படியாய்
நோவா மிகுந்த எச்சரிப்போடு வாழ்ந்து தன்னை காத்து கொண்டது போல நாங்களும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாட்களில் கிருபை செய்வீராக. உலகம் மிகப்பெரிய தத்தளிப்புக்குள் கடந்து போகிறது, மிகப்பெரிய ஆபத்துக்குள் கடந்து போகிறது. மிகப்பெரிய வேதனை, உபத்திரவம், சங்காரம், நிந்தை தேசங்களிலே கடந்து வருகிறது. இது எல்லாவற்றிலிருந்து தப்பி உம்முடைய கூடாரத்தில் நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆயத்தமாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுது ஆயத்தமாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரே உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன். வரப்போகிற ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு, சுகபலன், சமாதானத்தை தரட்டும். உம்முடைய வருகையில் எடுத்து கொள்ளப்பட்டு நித்திய காலம் இயேசுவோடு வாழ்கிற அனுபவத்தை தரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த 2023 வருஷம் முழுவதும் தொடர்ந்து உங்கள் சந்தோஷ நேர் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து எங்களுக்கு தந்த ஆதரவுக்காய் ரொம்ப நன்றி. எங்களுக்காய் ஜெபித்த உங்களை யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஆண்டிலும் எங்களுக்காக தொடர்ந்து உற்சாகமாக ஜெபிங்க. உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. எங்களை மிகவும் நேசித்து, இந்த ஊழியத்தை மிகவும் நேசித்து, இதன் பின்னணியிலிருந்து ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற உங்கள் யாவரையும் தேவன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்